வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் நாங்கள் பார்க்க போகிறது கல்வியின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் கட்டுரை பேச்சு போட்டி. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்வி என்பது மனித வாழ்வுக்கு அடிப்படையானதொன்றாகும். மனிதனை மற்ற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது கல்வியே. அறியாமையின் இருளை விலக்கி அறிவின் ஒளியை பரப்பும் கல்வி தனிநபர்களையும் சமூகத்தையும் உயர்த்துகின்றது. கல்வி ஒருவரின் அறிவை உயர்த்துவதோடு நல்லெண்ணம், ஒழுக்கம், பொறுப்புணர்வு போன்ற உயர்ந்த பண்புகளையும் உருவாக்குகின்றது. கல்வி மூலம் நாம் உலகை அறிந்து கொள்கின்றோம். கல்வி ஒருவரின் அறிவையும் திறனையும் வளர்க்கிறது. இளமையின் கல்வி சிலையில் எழுத்து என்ற ஔவையாரின் வாக்கிற்கிணங்க நாம் இளமையிலே கற்றோமே ஆனால் அது நமது மனதில் பதிந்து அது நமக்கு வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டும். கல்வி உயர்ந்த பதவிகளையும் மரியாதையையும் தருகின்றது. கல்வி கற்ற மனிதன் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடியதாக மாறுகின்றான். கல்வி ஒழுக்கம், நேர மதிப்பு மற்றும் சரி தவறுகளை புரிந்து சுயமரியாதையை வளர்க்கின்றது. கல்வி சமுதாயத்தை மேம்படுத்துகின்றது. படித்தவர்கள் மூட நம்பிக்கைகளை விலக்கி சுகாதாரம், தூய்மை ஆகியவற்றை பரப்புகின்றார்கள். ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கும் கல்வி மிக அவசியம். கல்வி அறிவு பெற்ற மக்கள் சமூக ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் வளர்க்கின்றனர். அறியாமை பல பிரச்சனைகளுக்கு காரணமாகும். கல்வி அவற்றை நீக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றது. பெண்கள் கல்வி கற்றால் குடும்பமும் சமூகமும் முன்னேறும். கல்வி ஒருவரின் தன்னம்பிக்கையை அதிகரித்து சமூகத்தில் மதிப்புடன் வாழ உதவுகின்றது. நாட்டின் முதுகெலும்பாக கல்வி உள்ளது. கல்வி அறிவு உள்ளவர்கள் பொருளாதாரம், அறிவியல் துறைகளில் பங்களிக்கின்றனர். ஆகையால் கல்வி என்பது செல்வங்களிலே உயர்ந்த செல்வமாகும். அதை ஒவ்வொருவரும் பெற வேண்டும். கல்வி மனிதனை உயர்வுக்கும் நாட்டை வளர்ச்சிக்கும் இட்டு செல்கின்றது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ.